ஜெயகுருதத்தா, நான் வந்து இன்றைக்கி பரங்கிக்காய் லட்டு பண்ணலான்னு இருக்கேன். பரங்கிக்காய் லட்டுனாக்கா இந்த மாதிரி பழமாக இருக்கணும். பரங்கிக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து தேங்காய் வந்து பெரிய மூடி அது ஒரு துருவி வச்சுட்டுருக்கேன். இது தேங்காய், இது மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது நெய், இது வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இதெல்லாம் முந்திரி பருப்பெல்லாம் வறுப்பேன். அதுக்கப்புறம் 200 கிராம் இருக்குமா, இது 300 கிராம் இருக்குமா, இது எவ்வளோ இருக்கும்? இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு, இந்த இது பரங்கிக்காய், இந்த தேங்காய், இது நெய், இது வந்து சர்க்கரை வந்து 250 கிராம் இது வச்சுட்டுருக்கேன். இதான் சாமான் இதுக்கு. இப்போ வந்து இந்த நெய்யை விட்டு வறுக்கணும். இது கூடயே போட்டாக்கா முந்திரி பருப்பு ஒன்றும் இது பண்ணாது. சில பேர் வந்து மேலே தூவா, நான் இதுலேயே தான் போடுவேன். ஒன்றா ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. முந்திரி பருப்பை வறுத்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பு பரண்டி பருத்து, இந்த பரங்கிக்காயை போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடணும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டாக்கா அது வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வரும். அது தண்ணி ஊற்றுக்கும். தண்ணெல்லாம் ஊற்றப்படாது. இது சொல்லுது, தண்ணே ஊற்றப்படாது. அப்படியே அடுப்பை இதை கொஞ்சம் கழுவிட்டு அடுப்பை சின்னதாக வச்சு மூடி வச்சுடணும். 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரை போட்டால் போதும். இது வந்து இந்த கலர் மாறும், கொஞ்சம் மாறும். அடியில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுடுவோம். இதை வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மெல்லிஷாக வச்சு அடுப்பை ரொம்ப சின்னதாக வச்சு அதை மூடி வைக்கணும். நல்லா வெந்து போயிட்டு இது கண்ணு விட்டுதான் அது தானே கண்ணு விட்டு நல்லா வெந்து போயிட்டு. இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து பெரிய மூடியாக துருவி இதை வந்து நல்லா ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போடணும். இது வந்து கலந்துட்டு இதில் வந்து 1/4 கிலோ சர்க்கரை, மேலே இருந்தாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டுக்காது. ஆனால் நல்லா கரைஞ்சி போயிடும் கலர்லாம். இப்போது இதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து நல்லா அந்த தண்ணெல்லாம் இது பண்ணி நல்லா ஆயிடுது. இதை நிறைய நாளைக்கு ஒரு இது பண்ணலாம். அதுக்கான வரைச்சா கூட 2-4 நாள் முன்னையே பண்ணி வச்சா கூட நல்லாயிருக்கும். 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் தண்ணே கிடையாது. இப்போது தண்ணே கிடையாது. இதுக்கு பேர் வந்து லட்டு, பரங்கிக்காய் லட்டு. பரங்கிக்காய் லட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.